நாங்கள் வந்து இந்த வாங்கின ப்ராப்பர்ட்டிக்கு நான் வந்து ஒரு ஆஃப்டர் 3 years நான் வந்து ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது அது சதீஷ் வெஞ்சர்ஸில் எந்த விதமான சப்போர்ட் நீங்கள் எங்களுக்கு பண்ணுவீங்க? ஸோ இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு 75,000 ஒரு சென்ட்டுக்கு மிச்சம். சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் அவங்களாம் வந்து கையில் தான் வந்து சேலரி வாங்கிட்டு இருக்காங்க சார். அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸுக்கு வந்து எப்படி நம்ம லோன் பண்ணி தருவோம்? ப்ராப்பர்ட்டி வாங்கினால என்ன பெனிஃபிட்டு? நீங்கள் எங்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்க 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு சென்ட்டு. இன்றைக்கி வந்து அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 8 lakhs போகுது. அன்னூர்லையே நான் வந்து வாங்கணும், அன்னூரில் என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது? இப்போ நீங்கள் ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர் மக்கள் எல்லாமே இறங்கணுன்னே அவங்க நிறைய பிளாட் பர்ச்சேஸ் பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வந்துருச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மன்னீஸ்வரர் கோயில் இருக்குது, தென்திருப்பதி கோயில் ஒரு 7 கிலோமீட்டரில் ஓதிமலை ரீச் பண்ணிடலாம். பவானி சேகர் டேம் ரொம்ப பார்ப்போம், நம்ம புதுசாக டீ கடை வாங்க முடியாது. ஸோ ஒரு நம்மாழ்வார் கான்செப்டில் டாலர் சிட்டி ப்ராஜெக்ட் வந்து மே 31 வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக புக்கிங் போயிருக்கு. இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சார் மே 1லேருந்து 31 வரைக்கும் டாலர் சிட்டியில் ஆஃபர் போட்டிருக்கோம் இல்லைங்க சார். பார்க்காம கூட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சைட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ரூட்டோட டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லிட்டோம்னா கிளியராக இருக்குங்க சார். டாலர் சிட்டி மே 1லேருந்து 31 வரைக்கும் ஆஃபர் போட்டு நிறைய கிளைண்ட் இப்போ நம்மகிட்ட புக் பண்ணிட்டு இருக்காங்க. 100+ சைட் வந்து புக்கிங் போயிட்டு இருக்கு. இதுக்கு ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம், திருப்பூர், ஈரோடு, சேலம், அதே மாதிரி இந்த பக்கம் வந்து மேட்டுப்பாளையம், கோத்தகிரி, குன்னூர், இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா நம்ம சரவணம்பட்டி, காந்திபுரம், எல்லா லொக்கேஷன்லுமே சென்டர் பாயிண்ட் வந்து அன்னூர் ஜங்ஷன்ல இருந்து கரெக்டாக நம்மளோட பிளாட் வந்து 5.5 கிலோமீட்டர் சிறுமுக ரோடு போகிற அந்த மெயின் ரோடு மேலே லொக்கேட் ஆகிருக்கு. அந்த சிறுமுக ரோட்டில் வந்து அன்னூர் காட்டன் மில்லு தான் வந்து நம்மளுக்கு வந்து லேண்ட்மார்க். அதை தாண்டி வந்தோம்னா குளியூர்னு ஒரு ஊர் வரும். குளியூருக்கு அடுத்ததே வந்து பொம்மம்பாளையம் பஸ் ஸ்டாப். அந்த பஸ் ஸ்டாப்பை ஒட்டியே நம்ம சைட்டு வந்து அமைஞ்சிருக்குது. 2 பக்கம் ஆர்ச் இருக்குது, 2 வழியாகவும் நம்ம சைட்டுக்கு வரலாம். இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வர்றாங்கன்னா கணேஸ்வரம், அதுக்கு அடுத்தது வந்து கரியாம்பாளையம், அன்னூர் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுன்னா அன்னூர்லேயே வந்து நம்ம அன்னூரில் வந்து மன்னீஸ்வரர் கோயில் எல்லாருக்குமே தெரியும். அந்த மன்னீஸ்வரர் கோயிலை தாண்டி வந்தோம்னா ரைட்டில் ஓதிமலை போகும், லெஃப்ட்டில் சிறுமுக போகும். சிறுமுக, இருமுறை அப்படியே வந்து மேட்டுப்பாளைய ரோடு கனெக்ட் பண்ணோம். அந்த சிறுமுக ரோட்டில் வந்தாவே நம்ம சைட்டுக்கு ஈஸியாக வந்துடலாம். சத்தியமங்கலத்துலேருந்து வர்றவங்களும் இப்படி அன்னூர் பஸ் ஸ்டாண்டு வந்து வந்துக்கலாம். திருப்பூர், சேலம், ஈரோடு அதுலேருந்து வர்றவங்களும் அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டுவேர்ட்ஸ் நார்த் வந்துக்கலாம். கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்களும் கரியாம்பலத்தில் அடுத்தது அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்துக்கலாம். ஸோ மேட்டுப்பாளைய ரோடு உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி அவினாசி டு மேட்டுப்பாளைய ரோடு 4 வழி சாலை ஆகிடுச்சு. சேம் டைம் நம்ம குறும்பவளையம் டு சத்தியமங்கலம் அவுட்டர் பைபாஸ் இப்போ வந்து எல்லாமே கைட்லைன் வேல்யூ 0 பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அன்னூரை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு சரவணம்பட்டி, ஒரு பெரிய ஊர் மாதிரி மேட்டுப்பாளையம், இந்த மாதிரி ஒரு பெரிய ஊர் மாதிரி அன்னூர் வந்து ஒரு நகராட்சி. ஸோ அன்னூருக்குள்ளே வந்து எல்லா ஊருக்குமே கனெக்ட் பண்ணுறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கேப் இருக்குது, ஆட்டோ இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ், காலேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ அன்னூர் லொக்கேஷன் வந்து இன்றைக்கி நெக்ஸ்ட் லெவல் ரியல் எஸ்டேட்டில் கோயம்புத்தூரில் பர்டிகுலராக சத்தி ரோட்டில் ஐடிக்கு புகழ்பெற்ற சரவணம்பட்டி இதெல்லாம் இருக்கிற இந்த சத்தி ரோட்டில் அன்னூர் வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவல் லேண்ட்மார்க்காக வந்து பூம் ஆகிட்டு இருக்கு ரியல் எஸ்டேட்டில். இப்போ அந்த ஏரியாவில் தான் நம்ம இந்த சைட்டை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். சார் இப்போ மே 30-31 டாலர் சிட்டி ஆஃபர் லான்ச்சிங் வச்சதுலேருந்தே கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம கால் பண்ணி சென்ட் ரேட் எவ்வளோ, புக்கிங்கு என்ன ஆஃபர் பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன சார் நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு என்ன ஆஃபர் பண்ண போகிறோம்? நீங்கள் எல்லாருமே புக்கிங் போட்டிருப்பீங்க. அங்கே வந்து மார்க்கெட் ரேட் விற்கிறத வந்து நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்க. இப்போ நம்ம என்னென்னா ஒரு க்ளோஸ் பண்ணணும், ஒரு ஐஷேக் வந்து நம்ம வந்து ஒரு ஆஃபர் கொடுக்கணும்னு இல்லாமல் ஒரு ட்ரூவாகவே உண்மையாகவே ஒரு ஆஃபர் நம்ம உண்மையாகவே கொடுத்துருக்குறோம். அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இல்லாத பிளாட்டே 2.5, 2.25, 3 ரூபாய்ல ரேட் போகுது. நம்ம ரெரா அப்ரூவ்டு, டிடிசிபி அப்ரூவ்டு எல்லாம் வாங்கி ஆல்ரெடி உள்ள வந்து 30+ ஹவுசஸ் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி குடியிருக்காங்க. வாட்டர் கனெக்ஷன் இருக்குது, இபி கனெக்ஷன் இருக்குது, பியூர் ரெட் சாயிலான லேண்டாக இருக்குது. நியர்பை வந்து ஊர் இருக்குது, பஸ் ஸ்டாப் ஒட்டியே இருக்குது. பக்கத்துலேயே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து 4 நார்த் ஈஸ்ட்லாம் போட்டு வித்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே பார்த்தது தான். சார் கிளைண்ட்டுக்கு தான் அந்த டவுட் இருக்குது. ஏன்னா அந்த ஏரியாவில் உண்மையாகவே அந்த மார்க்கெட் இருக்கா, கம்மியாக தானே இருக்குது, அன்னூர்னாவே மார்க்கெட் கம்மி அப்படின்லாம் இருக்குது. பட் அப்படி கிடையாது. இது ட்ரூலி வந்து அந்த ஏரியாவில் இந்த டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி டைட்டில் கிளியர் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டோட இருக்கிறது வந்து இல்லை.
அது ஒண்ணு. அப்படியே இருந்தாலும் ஒன்னும் டாக்குமெண்ட்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். பட் நம்மளதுல எல்லாமே ஃபுல்ஃபில்லா பக்காவா கிளியரா வச்சிருக்கோம். 10+ பேங்க் கூட டைப் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒரு சென்ட்டுக்கு வந்து இப்ப நம்ம வந்து 75,000 ரூபாய் ஆஃபர் கொடுக்குறோம். சார் இப்போ என் கிளைண்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, லேண்ட் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, இல்லை லேண்ட் எடுத்து வீடு லோ பட்ஜெட்ல ஏதாச்சும் பண்ணி தந்துட்டு இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க சார். நம்ம டாலர் சிட்டி ப்ராஜெக்ட் வந்து அதோட இதே என்னன்னா, இப்போ நம்ம கோயம்புத்தூர்லையும் சரி, மற்ற ஏரியாலையும் சரி, நியர்பை ஏரியாலையும் சரி, சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, போக்கித் வீட்டில் இருக்கிறவங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து 100% சூட்டபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம கம்பெனியில் வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ் வச்சு நம்ம பண்ணுறதுனால கிளைண்ட்டோட ஸ்கோப் என்னங்கிறத நம்ம கரெக்டாக லிசன் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிளாட் வந்து நம்ம வந்து செக்மெண்ட் வந்து பிரித்து அதில் பில்டிங் பிளான் போட்டு அதுக்கு என்ன லோன் எலிஜிபிள் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக கட்டி கொடுத்துடலாங்க. இது இல்லாமல் நம்ம 21, 22, 23க்கு 1 BHK 2 BHK இன்னும் ஸ்பேசியஸாக போடலாம். 700 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா நம்ம பிரித்து போட்டு கொடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு உள்ள வந்து வீடுக்கு குடியும் இருக்கிறனால இப்போ நம்ம கட்டுற வீடுனால உள்ள நல்ல ஒரு ரஷ்ஷாக வரப்போகுது. வீடு கட்டி குடியிருக்கிறவங்களுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குது. ஏன்னா உள்ள வந்து பேசிக் நீடு வந்து ரோடு, தண்ணி, கரண்ட்டு, அந்த 3மே உள்ள இருக்குது. 4வது விஷயம் வந்து பாதுகாப்பு. நம்ம குழந்தை குட்டிகளோட இருக்கிறவங்களுக்கு சுற்றி வீடு இருந்தால் தான் ஒரு பயம் இல்லாமல் இருக்க முடியும். ஒரு 4 நாள் வீட்டை விட்டுட்டு வெளியே போனாலுமே வீடு ஒரு சேஃபான இடத்துல இருந்தால் தான் அது இதாக இருக்குது. அதுக்கு வந்து நம்ம டாலர் சிட்டி 100% சூட்டபிளாக இருக்கா. சார் எங்கிட்ட ஒரு கஸ்டமர் கேட்டாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினால என்ன பெனிஃபிட், ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. நம்ம எப்படி அவருக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்க அவருக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்குறாருங்க. கார்த்தி, நீங்களே எனக்கு ஒரு கிளைண்ட் ஒரு காலத்தில் சிம்பிள், ஏன்னா நம்ம ஆடியன்ஸுக்கு தெரியாது, ஃபாலோவர்ஸ்க்கு தெரியாது, நம்ம ஸ்டாஃபுக்கே தெரியாது. நீங்கள் எங்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்க 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு சென்ட். இன்னைக்கு வந்து அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 8 lakhs போகுது. நம்ம எப்படி போச்சு அது அப்படின்னு கேட்டால், நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும்? வீடு கட்டணும். 60-70 வீடு கட்டணும். அந்த ஏரியாவை டெவலப் பண்ணணும். ஸோ அதை பண்ணணும். ஏஸ் ஒரு ப்ரொமோட்டராக வந்து பிளாட்டை மட்டும் கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் வாங்குற கஸ்டமருக்கு வந்து அந்த ஏரியா பூம் ஆகி ரேட்டு கிடைச்சா தான் உண்டு. ஆனால் பட் நாம் அந்த இடத்த வந்து ஒரு டெவலப்மெண்ட்ஸாக பண்ணிட்டோம்னா அவங்களுடைய லேண்டையும் பில்டிங்கையும் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்க முடியும், அந்த ஏரியாவுக்குள்ள எவ்வளோ அதிகமான வீட்டை கொண்டு வர முடியும். ஒரு கடை கொண்டு வரலாம், ஒரு கேபிள் கனெக்ஷன், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், ஸ்கூல் பஸ்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் பஸ், அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸாக அதை கிரியேட் பண்ணிட்டோம்னா, ரிவர் வாட்டர்லேருந்து போர் வாட்டர்லேருந்து எல்லாம் உள்ள கொண்டு வந்து அதை ஒரு ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸாக டெவலப் பண்ணணும்னா வாங்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் டிமாண்ட் ஆகும், ரேட் ஏறும். ப்ளஸ் தேவையான பேசிக் நீட்ஸ் எல்லாம் எப்பவுமே லாங் லாஸ்டிங்காக கிடைக்கும். நம்ம அந்த ஏரியாவை எப்படி க்ரோத் பண்ணலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நம்ம ஒர்க் பண்றோம். அப்படிதான் நம்ம பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் உள்ள வந்து ஒரு 20+ ஹவுசஸ் கட்டி நம்ம அதை டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இடம் வாங்குறக்கோ வீடு வாங்குறக்கோ பயப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த ரிஸ்க்கை நாம் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ரீசேல் அப்படிங்கிற ஒரு பேக்கப்பை கொடுத்துறோம் நம்ம. சார் நம்மளோட ஆஸ்பெக்ட்ல அது இதுங்க. சார் நம்ம இப்போ லோன் ஆஃபர் போட்டதுல இருந்தாங்க சார், நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் அவங்களாம் வந்து கையில் தான் வந்து சேலரி வாங்கிட்டு இருக்காங்க சார். அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸுக்கு வந்து எப்படி நம்ம லோன் பண்ணி தருவோம், லேண்டை மட்டும் வாங்குறோன்னா எப்படி, அதை கொஞ்சம் பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக கேட்குறாங்க சார். பிரசாந்த், இப்போ உங்களுக்கு வந்து லோன் சம்மந்தமான டவுட் கேட்குறாங்க. பட் டாலர் சிட்டியோட ப்ராஜெக்டோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா, கையில் வந்து ஒரு 70,000 75,000 ரூபாய் இருந்து இந்த இடத்துல ஒரு பிளாட் வாங்கிடலாம். ஒரு 2.25 சென்ட் 2 சென்ட், ஒரு சென்ட்டுக்கு வந்து 70,000 ரூபாய் இருந்தால் போதும். பர்டிகுலர் டாலர் சிட்டி மட்டும் இல்லை. ஸோ இன்கேஸ் வந்து டாலர் சிட்டியில் அவங்களோட எலிஜிபிலிட்டி கொண்டு வர முடியல அப்படின்னா அதுக்கு கம்மியாக நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அது பண்ண முடியும். ஸோ இப்போ கனவுன்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், என்னோட வாழ்க்கையில நான் ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது முடியுமா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம ஆஃபீஸ்க்குள்ள அவங்க வந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஏதாவது அன்வான்டா ஜம்பிங்கு, செக் பவுன்ஸு, இந்த மாதிரி வந்து செக்யூரிட்டி கையெழுத்து போடுறது, இது மாதிரி போட்டு ஏதாவது வந்து பிரச்சனையாகாம மட்டும் இருந்தா போதும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு உண்டானவங்க எல்லாம் நம்ம டீம் இருக்கும். சார் இப்போ கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கால்ஸ் பேசும்போது அன்னூர்ல ஏன் நான் வந்து வாங்கணும், அன்னூர்ல என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, ஸோ ஃபியூச்சரில் வந்து என்ன டெவலப்மெண்ட்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி சில கஸ்டமர்ஸ் வந்து கொரிஸ் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு இப்போ என்ன சொல்யூஷனாக நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு சார் நான் சுந்தராபுரம், என்னோட நேட்டிவ் கோத்தனூர் பொள்ளாச்சியூர் தான். இப்போ சுந்தராபுரம் ஏரியாவில் என்ன ஸ்கூல் இருக்குது, என்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது, என்ன டெவலப்மெண்ட் இருக்குன்னு உங்களை தவிர பெஸ்ட்டாக யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி அன்னூரில் நம்ம ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். அப்போ அன்னூரில் என்ன விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் ஊட்டி, கோத்தகிரி, சொந்தூர் மக்கள் எல்லாமே இறங்கினாலையுமே அவங்க நிறைய பிளாட் பர்ச்சேஸ் பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், காரமடை,
அப்புறம் குமரகுன்று, அந்த பக்கம் மேட்டுப்பாளையம் ரோடு வீரபாண்டி வரைக்குமே வாங்குவாங்க. வீரபாண்டி பெருநாயக்குளத்து வரைக்குமே வந்து மேல இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே வாங்குவாங்க. இப்போ அன்னூருக்கு அவங்க ஈஸியா டிராவல் பண்ணி வந்துட்டு அன்னூருக்கு அவங்க வந்து செட் ஆகிட்டாவே அன்னூர்ல இருந்து சிட்டிக்குள்ள ரயில்வே ஸ்டேஷன், காந்திபுரம், சரவணம்பட்டி எல்லா பக்கம் கோயம்புத்தூருக்குள்ள ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு. சரியா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்காகட்டு, ஒரு காலேஜ் ஸ்டடீஸ்க்காகட்டு, எதுக்குமே வந்து கோயம்புத்தூருக்குள்ள ஆக்சஸ் பண்றதுக்கு அன்னூர் ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கு. அவங்க கீழே வந்தாங்க. இது வந்து மேல நீலகிரிஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்காக இதை சொல்றேன். அதை தாண்டி இப்ப கோயம்புத்தூருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அன்னூரை பத்தி நாம தெளிவா சொல்லணும்னா, அன்னூர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் வந்துருச்சு, சிறப்பு நீதிமன்றம் வந்துருச்சு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, சேம் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற மன்னீஸ்வரர் கோயில் இருக்கு. நீங்க ஒரு தீவிர முருக பக்தனா இருக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர்ல ஓதிமலை ரீச் பண்ணிக்கலாம் சைட்ல இருந்து. பவானி சேகர் டேம் ரொம்ப பக்கம், ஒரு 18 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் உள்ள இருக்கு. வீட்டுல யாராவது குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இமீடியட்டா வந்து நம்ம பார்க்கணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு SMF இருக்கு, NM ஹாஸ்பிட்டல் இருக்கு. ரெண்டுமே வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. மட்டும் இல்லாம தாலுகா ஆஃபீஸ் இருக்கு. நீங்க ரெவென்யூ ரெக்கார்டு என்ன வேணாலும் அங்க வந்து உங்களுக்கு கிடைக்கும். தாலுகா ஆஃபீஸ் இருக்கு. இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் அன்னூருக்குள்ள இருக்கு. நீங்க அன்னூர்ல எந்த விதத்துல நீங்க மோசம்னு நம்ம நினைக்க முடியும். சார், இப்போது ஆஸ் அ ஜிஎம்மா நம்ம சதீஷ் வெஞ்சர்ஸில் இப்போது நிறைய கஸ்டமர்ஸே இந்த ஆஃபர் பேஸ் பண்ணி நம்ம புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம் சார். நிறைய என்கொயரி வந்துட்டு இருக்கு. இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்குற கேள்விகள் என்னன்னா, இப்போ நான் உங்ககிட்ட பிளாட் வாங்குறேன் சார், நான் எடுத்து கரையம் பண்ணிட்டு போயிடுறேன், நான் வேற ஊர்ல வெளியூர்ல செட்டில் ஆகிறோம். பட் அப்படி இருக்கும்போது திருப்பி நாங்கள் ஒரு இங்கே மேனேஜ் பண்ண முடியல. நாங்கள் வந்து இந்த வாங்கின ப்ராப்பர்ட்டிக்கு நான் வந்து ஒரு ஆஃப்டர் 3 years நான் வந்து ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது அது சதீஷ் வெஞ்சர்ஸ்ல எந்த விதமான சப்போர்ட் நீங்க எங்களுக்கு பண்ணுவீங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க சார். ஓகே, ஸோ அது கொஞ்சம் நீங்கள் கிளாரிட்டி. நான் ஒரு எக்ஸாம்பிளாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்கள் முன்னாடியே நடந்த விஷயத்த சொல்லிடுறேன். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் நம்ம ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ நம்மளுடைய கிக்கானி ஸ்கூல் டீச்சர், பிடி டீச்சர் ரேவதி மேடம் வந்து 2015 வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு பிளாட் வாங்கினாங்க நம்ம கிட்ட. கரெக்டுங்களா? நம்ம திருப்பி வந்து அதை வந்து நம்ம வந்து 6 லட்ச ரூபாய்க்கு வித்து கொடுத்தோம். 6.25 லட்ச ரூபாய்க்கு வித்து கொடுத்தோம். கரெக்டுங்களா? 10 இயர்ஸ்ல நம்ம வந்து திருப்பி வித்து கொடுத்தோம். அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் கூட இப்ப மறுபடியும் நம்ம கிட்ட 2 பிளாட் எடுத்தாங்கல்ல. ஆமா, டாலர் சிட்டில 2 பிளாட் எடுத்தாங்கல்ல. சேம் டைம் திருச்சி டாக்டர் உங்களுக்கு தெரியும், சாந்தி மேடம் 17.5 சென்ட் எடுத்திருந்தாங்க. 4 பிளாட், 5 சென்ட், 5.5 சென்ட், 4 சென்ட். நாளையுமே ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு தனித்தனியா வித்து கொடுத்தோமா? ஆமா. அவங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்த சைட் 2014-15 கரெக்டுங்களா? அவங்களுக்கு திருப்பி நம்ம வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நியர்பை 6 ரூபாய்க்கு வித்து கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? இதுதான் சார் நம்மளுடைய அசூரன்ஸ். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, பதிவுத்துறை, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, சட்ட கருத்துறை, அதாவது டைட்டில் எல்லாமே வந்து கிளியர் பண்றது, இதுல எல்லாமே லீகல் ஐசிட் டாக்குமெண்ட், இசி, RSR, சிட்டா, பட்டா எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னா. ஸோ இது எல்லா ஏரியாவிலையுமே நம்ம வந்து பேக்அண்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கறனால அதையெல்லாம் தாண்டி திருப்பி எப்படி நம்மளால விற்க முடிஞ்சது? நம்ம கிட்ட வந்து 10,000+ கஸ்டமர் இருக்காங்க வாங்கினவங்க. அந்த டேட்டா ஃபுல்லா இருக்கு, அவங்க கூட நம்ம கனெக்டில் இருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய கோர் ஸ்ட்ரென்த்து. நம்ம டீம் ஸ்ட்ரென்த்து, நம்ம டெக்னிக்கலி ஸ்ட்ரென்த்து, ஃபினான்ஷியல் நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும். போன கொஸ்டின் ஆன்சர்லயே நான் சொல்லிட்டேன். சேம் டைம் ரீசேல் சப்போர்ட். இப்போ உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு டெஸ்டிமோனியல் நிறைய கஸ்டமர் கொடுத்துருக்காங்க நம்மளை பத்தி. ஸோ இந்த 2 ஏரியா தான் முக்கியம். நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து பவுண்டரி கல் நட்டுறதுல இருந்து, டைட்டில் கிளியர் பண்றதுல இருந்து, அதுக்கு மார்க்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டான ரேட்டுக்கு வித்து கொடுக்கறது வரைக்கும் எல்லா ரிஸ்க்குமே கிளைண்ட்டுக்கு நம்ம பேக்கப்பா கொடுக்குறோமே, நம்மளை நம்பி வாங்குறவங்களுக்கு. அதுதானே ஒரு கிளைண்ட்டுக்கு வேணும். அதுதான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இனிமேல் வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம அதுதான் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறனால, பிளஸ் நம்ம கிட்ட 10,000+ கஸ்டமர் ஆல்ரெடி பர்ச்சஸ்டா இருக்கிறனால, மோர் தென் 1 lakh ஃபாலோவர்ஸ் நம்மளுடைய பிராண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால, 70+ எம்ப்ளாயி ஃபுல் டைமா நம்ம கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளால சக்சஸ்ஃபுல்லா ஒரு கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் கொடுக்க முடியும். சரிங்களா? அதனால அவங்க வந்து நம்பி வாங்கலாம். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கண்டிப்பா நம்மளால வந்து நம்ம சொல்ற மாதிரி க்ரோத் பண்ணி கொடுக்க முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஆடியன்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே வந்து டாலர் சிட்டி ப்ராஜெக்ட் வந்து May 31 வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக புக்கிங் போயிட்டு இருக்கு. இதில் எல்லாமே நம்ம கவர் பண்ணி சொல்லியிருக்கிறோம். ப்ரைஸு, லோனு, லொக்கேஷன் அட்வான்டேஜ் எல்லாமே. இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள்.